Admissions last code. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு சென்னை ஸ்னேக் பார்க்குக்கு வந்திருக்கோம். எந்த இடத்துலன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்க்கு பக்கத்து கேம்பஸ்லேயே இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கோம். இங்கே நிறைய பாம்புகள், இன்னும் நிறைய ஊர்வன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்னொன்றுக்குமே ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னெல்லாம் உண்டு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறதா இருக்கோம். இந்த பாம்பு பூங்காவுக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம சென்னை ஸ்னேக் பார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் இம்பார்ட்டண்ட்டாக வெனமஸ் ஸ்னேக்கில் ஒரு 5 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வெனமஸ் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நான் வெனமஸில் ஒரு 19+ ஸ்பீஷீஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்னேக்ஸை தவிர்த்து நம்மக்கிட்ட க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, டர்ட்டில்ஸ், டாட்டாய்ஸ் இருக்குது அண்ட் இக்வானாஸ் இந்த மாதிரியும் வச்சுருக்கோம். இதை எப்படி ப்ரே பண்ணி சாப்பிடும், வெனம் தான் இல்லையே அப்படின்னு பார்த்தா இட்ஸ் பைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு நிறைய அந்த ஸ்ட்ராங்கான கிரிப் உள்ள டீத் இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத்துன்னு பார்ப்போம். அதனால ஸ்ட்ராங்காக பிடிச்சி ப்ரேவை நல்லா சுற்றி வளைச்சி காயில் பண்ணி சாகடிச்சு அதுக்கு பிறகு இட் ஜஸ்ட் எங்கல்ப்ஸ். ஸ்னேக்ஸ் பொதுவாகவே ஹீட் சென்சிட்டிவ் பண்ணுறது, சென்சிட்டிவ் பிட்ஸ் இருக்குது சார். அதனால நாக்கு வெளியில் வச்சு தான் அந்த வைப்ரேஷன், அதில் உள்ள ஃபெரமோன்ஸை வச்சு தான் அது என்னென்ன இருக்குது பக்கத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். இது வந்து அட்டாக் பண்ணுமா? நீங்கள் ஃபீட் பண்ண போகிறீங்க இல்லையா, அட்டாக் பண்ண வருமா? அது நாலுமே வந்து விஷம் இருக்கிறது அப்படின்னா எது ரொம்ப அதிக விஷம்? இதில் நாலுலையுமே நம்ம காமன் கிரேட் சொல்லலாம். இந்த கட்டுவிரியன் தான். எவ்வளோ நேரத்தில் இது விஷம் வந்து ஏறும் அப்படின்றது? ஒரு ஃபியூ ஹவர்ஸ் எடுத்துக்கும். இப்போ எல்லா ஸ்னேக்குமே கோப்ரா, ரசல் இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா பொதுவாக எனி ஹோல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டேம்ப் ஏரியாவில் தான் இருக்கும். அதாவது கல் மேலே அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது கீழேனா நம்ம நிறைய இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். எந்த ஒரு பாம்பு கடிச்சாலுமே ஃபஸ்ட்டு வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சேன்னா அவசரப்பட்டு நம்ம ப்ரெஷரை ஏற்றக்கூடாது, பதறிக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கடிச்சாலும் கிடைக்கலனாலும் ஃபஸ்ட்டு நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு வந்து கிண்டி ஸ்னேக் பார்க்ல தான் இருக்கோம். இதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்றதா இருக்கும். இங்க எந்த வகையான பாம்புகள்லாம் இருக்கு, பாம்பு தவிர்த்து இன்னும் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பேசுறதா இருக்கும். நம்ம கூட மிருத்துல்லா காமராஜ் பயாலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சொன்ன மாதிரி இந்த ஸ்னேக் பார்க் எவ்வளவு வருஷமா இருக்கு? முதல்ல எவ்வளவு பாம்புகள் இங்க இருக்குங்க? மெட்ராஸ் பார்க்கா இருந்துச்சு, மெட்ராஸ் ஸ்னேக் பார்க்கா. இப்போது சென்னை ஸ்னேக் பார்க்காக இருக்குது. 1972லேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நம்ம சென்னை ஸ்னேக் பார்க்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மோர் தென் இம்பார்ட்டண்ட்டாக வெனமஸ் ஸ்னேக்கில் ஒரு 5 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வெனமஸ் ஸ்னேக் பார்த்தீங்கன்னா நான் வெனமஸில் ஒரு 19+ ஸ்பீஷீஸ் வச்சுருக்கோம். ஸோ ஸ்னேக்ஸை தவிர்த்து நம்மக்கிட்ட க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, டர்ட்டில்ஸ், டாட்டாய்ஸ் இருக்குது அண்ட் இக்வானாஸ் இந்த மாதிரியும் வச்சுருக்கோம். ஸோ நம்ம பார்க்கலாங்களா? அப்படியே கண்டிப்பாக. எடுத்த உடனே இவங்க தான் வெல்கம் பண்ணுறது இல்லையா பார்க்க? இதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷீஸ். இது வந்து எல்லோ பைத்தான், பர்மீஸ் பைத்தான். இதில் வந்து ஒரு 4 பைத்தான் இருக்குது. ஸோ ஆல்பினோ பைத்தான் சொல்லுவோம். ஸோ 4 பைத்தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் மூமெண்ட் உங்களுக்கே தெரியும். லைக் வாட்டரில் நல்லா இம்பார்ட்டன்ட் ஸ்லைடிங் மூமெண்ட் எல்லாம் பண்ணுவோம். வாட்டர் ஆஸ் வெல் அஸ் நம்ம வெளியிலையும் இருக்கும். இது வந்து இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தோம் நான் வெனமஸ் ஸ்பீஷீஸ் தான். இதுக்கு வெனம்னு எதுவும் இல்லை, இட்ஸ் நான் வெனமஸ் ஸ்பீஷீஸ். இதை எப்படி ப்ரே பண்ணி சாப்பிடும், வெனம் தான் இல்லையே அப்படின்னு பார்த்தா இட்ஸ் பைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு நிறைய அந்த ஸ்ட்ராங்கான கிரிப் உள்ள டீத் இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத்துன்னு பார்ப்போம். அதனால ஸ்ட்ராங்காக பிடிச்சி ப்ரேவை நல்லா சுற்றி வளைச்சி காயில் பண்ணி சாகடிச்சு அதுக்கு பிறகு இட் ஜஸ்ட் எங்கல்ப்ஸ், அப்படியே முழுங்கிடும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபீட் போட்டாலுமே அது அதோட நேச்சர் படி தான் சாப்பிடுமா? அது ஆமாம் சார். அது நேச்சர் எப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டாக காயில் பண்ணி அது ஃபுல் ஸ்டிஃப் ஆக்கி சாகடிச்சு தான் சாப்பிடும், முழுங்கும், அப்படியே முழுங்கும். இப்போ இது வந்து இந்த கேட்டகரி நம்ம பார்க்கும்போது இது ஒயிட் கலர்ல இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட மற்ற ஸ்னேக்ஸ்ல இருந்து இது வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிற டிஸ்பிளேலயே அதை மென்ஷன் பண்ணிருக்கீங்க.
மத்த உயிரினங்கள்னாலயே இதுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி தான் இதா? கலர் என்ன இம்பார்ட்டன்ட் ரீசன்னா மெலனின் ஒரு பிக்மெண்ட். மெலனின் இருந்துச்சுன்னா அது டார்க்கர் ஷேட்ஸ் கொண்டு வரும். பட் நம்ம ஆல்பினோ பைத்தான்ல பார்த்தோம்னா மெலனின் பிக்மெண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதோட அவைலபிலிட்டியே கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால அதோட அவுட்டர் பாடி பார்த்தோம்னா ஒரு லைட் ஷேட்ஸா தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டார்க் மற்ற பைத்தான்ஸ் மாதிரி இருக்காது. ஸோ இது ஃபாரஸ்ட்ல என்ன ஆகும்னா லைக் ஈஸியா பிரேக்கு ஈஸியா ஒரு ஹோஸ்ட் மற்ற ஏதாவது அனிமல் அட்டாக் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ அதோட சர்வைவல் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இது one of the reason. வருஷம் இருக்குங்க லைஃப் டைம் அப்படின்றது? இது more than 20 இருக்கும் சார். more than 20. Yes. ஓகே. இதுக்கு என்ன மாதிரியான ஃபீட்ஸ் இருக்கும்? நீங்க என்னெல்லாம் கொடுப்பீங்க? இதுக்கு நம்ம ஜெனரலி குவில் கொடுப்போம். காடை சொல்லுவோம்ல தமிழ்ல. ஆமா, காடை. அந்த மாதிரி பேர்ட் ஸ்பீஷீஸ் கொடுப்போம். சோ அதுதான் சாப்பிட்டு வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணுவோம். சோ இது நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, இது ஒரு மாதிரி ஆவுனா நாக்கு துருத்திக்கிட்டே இருக்கு, அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்குமா? ஸ்னேக்ஸ் பொதுவாகவே ஹீட் சென்சிட்டிவ் பிட்ஸ் இருக்கு சார். அதனால நாக்கு வெளியில வச்சுதான் அந்த வைப்ரேஷன் அதுல உள்ள ஃபெரமோன்ஸை வச்சுதான் அது என்னென்ன இருக்கு பக்கத்துல அப்படின்னு தெரிஞ்சுக்கும். எல்லா பாம்புமே அது அதுக்காக தான் பண்ணுது, சென்ஸ் பண்றதுக்கு. சென்சிங். சென்ஸ்ல என்னென்ன சென்ஸ் பண்றதுக்கு? ஃபெரமோன்ஸ் இருக்கு, ஸ்மெல் இருக்கு. ஓகே. நாக்க துருத்துறதே ஸ்மெல் பண்றதுக்கும் அதுதான். ஆமா, என்விரான்மெண்ட்ல பக்கத்துல என்னென்ன இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அதோட எவ்வளவு கெப்பாசிட்டில அந்த இது வருது, வைப்ரேஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் அந்த நாக்க வச்சு ஃபிளிக்கர் பண்ணி நம்ம அது தெரிஞ்சுக்கும். இப்போ ஆனா இது அட்டாக் பண்ணுமா? நீங்க ஃபீட் பண்ண போறீங்க இல்லையா, அட்டாக் பண்ண வருமா? அட்டாக்கிங் ஜெனரல் அபிலிட்டி தான் சார். எல்லா ஸ்னேக்ஸா இருந்தாலும் ஒரு அனிமலோட பிஹேவியர் அட்டாக் பண்றது தான். பட் எப்படின்னா இப்போ ஏதாவது அது தற்காப்புக்காக அது பண்ணிக்கும். ஸோ எவ்ரி டைம் அட்டாக் பண்ணாது. நம்ம ஏதாவது வார்னிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இல்ல அந்த மாதிரி ஒரு தடுப்பு கொடுக்கறதுக்காக இட் ஜஸ்ட் ஷோஸ் ஒரு வார்னிங் மாதிரி. மற்றபடி அதுவா அட்டாக் பண்ணாது, ஒரு டிஃபென்ஸ் அது. இந்த லே அவுட் பத்தி சொல்லுங்களேன். இந்த நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆனோடனே நம்ம நிறைய ஸ்னேக் ஸ்பீஷீஸ் பார்க்கலாம். ஸோ இந்த இதை ஃபுல்லாமே ஸ்னேக் ஸ்பீஷீஸ் தான் இருக்கும். இங்க ஒரு இகுவானா வச்சிருப்போம். ஸோ ஆஃப்டர் இதுங்கெல்லாம் நம்ம ராட் ஸ்னேக் பார்க்கலாம் இந்த சைடெல்லாம். ஸோ இந்த ஒரு பெரிய இது crocodile ரீஜன், crocodile zone சொல்லுவோம். இந்த சைடு ஃபுல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் crocodiles இருக்கு அண்ட் கரியல்ஸும் வரும். ஸோ இங்க இது பாத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த கரியல் பிட். நம்ம பெரிய கரியல் நம்ம உள்ள போய் பார்ப்போம், அதுல பெரிய கரியல் பிட் இது. ஸோ இதெல்லாம் நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ்ல வந்துடும், நான் வெனமஸ் ஸ்னேக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இது மியூசியம் ஏரியா. இது எல்லாமே மியூசியம் ஏரியா, இன்டர்பிரிட்டேஷன் சென்டர், ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சிங், அப்புறம் அவேர்னஸ் கிரியேட் பண்றது, எனி மூவிஸ் ஆர் ஏதாவது ஒரு ப்ரொஜெக்ஷன் அவேர்னஸ் மூவிஸ் மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் சென்டர்ல பண்ணுவோம். ஸோ இப்போ பொதுவாகவே இந்த ப்ரீடிங் பத்தி சொல்லுங்களேன். பாம்புகளுக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரிக்கும் அது மாறுபடுமா, இல்ல ஜெனரிக்கா பாம்புன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு? லைக் யங் ஒன்ஸ் இப்போ பாம்பு பொறுத்த வரைக்கும் எக் லே பண்றது இருக்கு, அப்புறம் யங் ஒன்ஸ் டெலிவர் அஸ் பேபி அப்படியும் இருக்கு. எப்படி? எக்ல இருந்து வரும். ஓகே. ஓவி பாரஸ்ன்னு சொல்லுவோம், விவி பாரஸ் இன்னொன்னு சொல்லுவோம், குட்டியாவே போடும் டைரக்டா குட்டி. ஆமா, இன்னொன்னு ஓவி பாரஸ்னு ஒண்ணு இருக்கு, வயித்துல முட்டை வச்சிருக்கும், ரிலீஸ் பண்ணும்போது குட்டியா வரும். ஐயோ, இது வித்தியாசமா அது நம்ம ரசல் வைப்பர்ல பார்க்கலாம். ஓகே. இது விஷமுள்ள பாம்புகளா? பிக் ஃபோர் ஸ்னேக்ஸ்னு சொல்லுவோம் சார். நம்ம பிக் ஃபோர் ஸ்னேக்ஸ்னா ஸ்பெக்டக்கிள். ஆமா சார். ஓகே. ஸ்பெக்டக்கிள் கோப்ரா, ரசல் வைப்பர், காமன் கிரேட் அண்ட் சாஸ்கேல் வைப்பர், இது நாலு தான் பிக் ஃபோர் ஸ்னேக்ஸ். ஓகே. அதுல தான் இந்த நல்ல பாம்பு வரும். ஆமா, இது ஸ்பெக்டக்கிள் கோப்ரா, நல்ல பாம்புன்னு சொல்ற பாம்பு. சோ எனக்கு இது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? இப்ப 4 சொல்றீங்க நீங்க, இது எப்படி ஒன்னொன்னுக்கான வித்தியாசம் என்ன, எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு பார்க்கலாம் சார். வெளியில இருக்கிற பேட்டர்ன் டிஃபர் ஆகும், 4த்துக்குமே பேட்டர்ன்ஸ் இருக்கு. சோ இப்போ நம்ம ஸ்பெக்டக்கிள் கோப்ரா பாத்தீங்கன்னா அதோட ஹூடுன்னு ஒன்னு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. சோ அது பின்னாடி நமக்கு ஒரு பேட்டர்ன் விசிபிளாவே ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இதுவே கிரேட்னு பார்த்தோம்னா ஃபுல் பாடி பிளாக்கா இருக்கும் வித் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கும். சோ அது நம்ம கிரேட் சொல்லலாம். அப்புறம் ரசல் வைப்பர் சொன்னா அப்ரப்டா ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு ராசட் மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுங்க. ஆமா சார். அதே மாதிரி சாஸ்கேல் வைப்பர் சைஸ் ரேஞ்ச் ஆகும். ஸோ இந்த நிறைய பைட் கேசஸ் எல்லாம் நம்ம ஊர்ல ஐடென்டிஃபை பண்ணோம்னா இந்த மாதிரி காமன் கிரேட்டால பார்க்கலாம் நிறைய. இப்போ எனக்கு அது நல்ல பாம்பு, இது கட்டு விரியன், அடுத்தது இது கண்ணாடி விரியன் இல்லையா? ஆமா, ரசல் வைப்பர். இப்போ இதெல்லாம் எப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா, அது பார்க்கும்போது இதுதானான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்றது? அது நீங்க ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம் சார். 4த்தையும் ஒரே பிக்சரா எடுத்து வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது 4மே விஷம் இருக்கிறது அப்படின்னா எது ரொம்ப அதிக விஷம் இதுல 4லயுமே? நம்ம காமன் கிரேட் சொல்லலாம் சார். இந்த கட்டு விரியன் தான். எவ்வளவு நேரத்துல இது விஷம் ஏறும் அப்படின்றது? இது அந்த அமௌண்ட் ஆஃப் வெனம் பொறுத்து இருக்கு.
ஒரு few hours எடுத்துக்கும், few hours to 1 day எடுத்துக்கும். ஓ, எவ்வளவு அளவுக்கு அது உள்ள இன்ஜெக்ட் பண்ணிருக்குன்னு பொறுத்து. சோ இருக்கிறதுல இந்த நாள்ல வந்து இந்த கட்டு விரியன் தான் நல்ல பாம்பு விட இது வந்து ரொம்ப விஷம் அதிகம் அப்படின்றது. இது என்ன சுருட்டு விரியன்? இது சா ஸ்கேல் வைப்பர். இது சைஸே அடல்ட் ரேஞ்ச் 30 சென்டிமீட்டர் அரௌண்ட்ல தான் வரும். அவ்வளவுதான் இருக்குமா? காணோம் இருக்கா இங்க? இது பிரான்ச்சஸ் மேல இருக்கு. ஓ, இவ்வளவுதான் இருக்குமா? ஆமா. அது பாக்குறதே கஷ்டமா இருக்க மாட்டிருக்கே. இது சைஸே அப்படி இந்த ட்ரை டெசர்ட்டட் ஏரியாஸ்ல இந்த மண்ணுக்கு கீழ எல்லாம் அடியில எல்லாம் புதர்ல சின்ன சின்ன ட்ரை தான்ஸ்ல எல்லாம் ஒட்டிட்டு இருக்கும், சுருட்டிட்டு இருக்கும். சோ இது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இது நிறைய கேப்பபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு. ஓகே, இது ரொம்ப விஷம் அதிகமா இருக்குது. ஆமா, சின்னதா தான் இருக்கு. சோ விஷம் நிறைய இல்லன்னு சொல்லிட முடியாது. இதுவும் அதுக்கு ஏத்த மாதிரி நல்ல பயங்கரமான விஷப்பாம்பு. சோ மொத்தமாவே இப்போ நம்ம இந்த 4 தான் வந்து விஷம் இருக்குது. இது பிக் 4ன்னு சொல்லுவோம். சோ அபார்ட் ஃப்ரம் திஸ் இன்னொன்னு ஒரு வெரைட்டி நம்ம ஸ்பிட்டிங் கோப்ரா சொல்லலாம். ஸ்பிட்டிங் கோப்ரா இது என்ன சொல்லுவோம் தமிழ்ல? விஷம் உமிழும் நாகம் அப்படிதான். ஓகே, சோ இது மத்ததுல இருந்து எந்த அளவுக்கு வித்தியாசமானது? இது லைக் இது அதோட ஃபேங்ஸ் விஷப்பாம்பு ஒரு சில பல்கள் இருக்கும்ல, பல் அதுல வந்து நம்ம என்ன மிட்வேலயே ஒரு கட்டு இருக்கும். ஓகே, சோ அது என்ன பண்ணும், ஒரு ரேஞ்சுக்கு விஷத்தை சோ எனக்கு அதுதான் டவுட்டுங்க. இப்போ இந்த ஸ்பிட்டிங் கோப்ரா வந்து இந்தியா கிடையாது இல்லையா? ஆமா சார், நம்ம இது கிடையாது, அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். என்ன நம்மள எதுவும் பண்ணாது, இது நம்ம பார்க்க முடியாது. ஆனா இது இப்போ வந்து அது உமிழுது இல்லையா அந்த விஷத்தை, அது நார்மலா நம்ம தோல் மேல பட்டாவே நம்ம செத்துருவோமா? நார்மலானா இப்போ நமக்கு ஸ்கின்ல ஒரு நல்ல ஃபிளாட் சர்ஃபேஸ் ஸ்கின்னா பிரச்சனை இல்லை. இது ஏதாவது கட்டு ப்ரூசஸ் ஏதாவது அடி மாதிரி பட்டிருந்துச்சுன்னா ஸோ அதுல ஒரு 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 பொட்டன்சி இருக்கு, இட் கேன் என்டர் த இன்சைட் ஆர் பிளட். அப்புறம் அது கொஞ்சம் நமக்கு டெட்லி எஃபெக்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ அதுவுமே டேஞ்சர் தான் மேல பட்டுச்சு அப்படின்றதெல்லாம். ஏன்னா நம்ம முன்னாடி நினைக்கிறது அந்த பாம்பு வந்து பைட் பண்ணி அதை இன்ஜெக்ட் பண்ணாதான் அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு நம்ம கட்டு வவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேசஸ் ஆகும். மற்றபடி நீங்க எவ்வளவு சீக்கிரம் அதுக்கு ரியாக்ட் பண்றீங்க, டக்குன்னு ப்ரிகாஷனரி எஃபெக்ட்ஸ் எடுக்கிறீங்களா, அது பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த 4 சொன்னீங்க இல்லையா, 4ன்னு வந்து பிக் 4 இல்லையா? இந்த பிக் 4க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்குமா, இல்ல அதுக்குமே வித்தியாசப்படுமா? ஒரு பாம்பை வந்து கேட்டகரைஸ் பண்றது என்ன காரணம்? இப்போ வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தோம்னா லைக் ஆன்டிவெனம் சொல்லுவோம் இல்லையா, ஆன்டிவெனம் வந்து முன்னாடியெல்லாம் தனித்தனி பாம்பு என்னன்னு கடிச்சா தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கான விஷயம் ஆன்டிவெனம் கொடுக்க முடியும். பட் இப்போ எப்படின்னா 4 பாம்பத்தையும் லைக் ஒரே ஆன்டிவெனமா ஆக்கிட்டாங்க. இந்த பாம்பு அந்த பாம்புன்னு கண்டுபிடிக்க முடியாது பீப்புளால. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில 4மே ஒரே ஆன்டிவெனமா எது கடிச்சிருந்தாலும் they provide one antivenom. அது கொடுத்தாலே சரியாயிடும். சோ இது பேரே வந்து பாலாமைங்களா? ஆமாங்க, லைக் ஃபிளாப் ஷெல். இது வந்து ஒரு இந்தியன் வெரைட்டின்னு சொல்லுவோம், இண்டிஜினஸ் ஸ்பீஷிஸ். அது கழுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு எலாங்கேட்டட் கழுத்தா இருக்கும். ஷெல் கூட உங்களுக்கு ஒரு சாஃப்டினஸ் இருக்கும், மற்றது ஹார்டா இருக்கும். பட் இந்த ஸ்பீஷிஸ் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ்ல ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் தெரியும். இதுக்கு ப்ரே நம்ம என்ன ஃபீட் கொடுக்குறோம்னா லைக் ஃபிஷஸ் இந்த மாதிரி அக்வாட்டிக் இது கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்னேக் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த பிக் 4க்கு வந்து ஃபீட் பண்றது அப்படின்றது எதெல்லாம் கொடுக்குறோம் நம்ம? பிக் 4க்கு ராடன்ஸ் கொடுக்கலாங்க, ராடன்ஸ் ஆர் மற்ற பேர்ட் ஸ்பீஷிஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ எல்லா ஸ்னேக்குமே கோப்ரா, ரசல் இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னா பொதுவா எனி ஹோல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டேம்ப் ஏரியால தான் இருக்கும். அதாவது கல்லு மேல அடுக்கி வச்சிருப்பாங்க. ஸோ அது கீழேனா நம்ம நிறைய இந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ரீஜன்ல என்ன ஃபீட் அதுக்கு கிடைக்கும்னா ராட்ஸ் மாதிரி நிறைய கிடைக்கும், மைஸ், ரேட், இந்த மாதிரி ராடன் ஸ்பீஷிஸா கிடைக்கும். அது எப்படி சாப்பிடும்? நம்ம இப்போ ஒரு உயிரோட ஒரு ரேட் கொடுக்குறோம், இந்த பிக் 4 வந்து ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுமா, இல்லவே அதுவே வித்தியாசப்படுதா? நல்ல பாம்பு ஒரு மாதிரி சாப்பிடும், ஒன்று அது இது மாறும். லைக் எல்லாமே ஜஸ்ட் அனலைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் போய் காயிலிங் பண்ணும், காயிலிங் பண்ணி ஃபர்ஸ்ட் பைட் பண்ணிடும். ஆமா, ஃபர்ஸ்ட் பைட் பண்ணிடும். பைட் பண்ணி அதோட ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இட் ஸ்டார்டட் காயிலிங் அரவுண்ட் அண்ட் முழுங்கிடும். ஸோ இந்த நாளும் வந்து அது இந்த மாதிரி வெரைட்டில தான் சாப்பிடும். இப்போ ஒரு எலி நம்ம உதாரணமா அதுக்கு சாப்பிட கொடுக்குறோம், அது நம்மளே சாகடிச்சு போட்டுறோம் அப்படின்னாலுமே அது வந்து திரும்ப இது பண்ணி தான் சாப்பிடுமா? அதுக்கு வந்து ஷியோரிட்டி கிடைக்கணும், அது செத்துருச்சா இல்லையான்னு. அது சாக நினைக்கிற வரைக்கும் அது பைட் பண்ணி அதோட எஃபெக்ட் செத்துருச்சுன்னு நினைச்ச பிறகு இட் ஜஸ்ட் ஸ்டார்டட் கன்சியூமிங். நம்ம சாகடிச்சு போட்டிருந்தாலும் கூட அதுவா திரும்ப வந்து இது பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பைட் பண்ணி. ஆமா, பைட் பண்ணி கில் பண்ணி தான் சாப்பிடும்.
ஸோ இப்போ அந்த நாள்ல நம்ம வந்து பார்க்கும்போது அந்த சுருட்டை விரியன் இல்லையா ரொம்ப சின்னதா இருந்தது. அது மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட் வரைக்கும் வரும் நீங்க? அது ஆவரேஜா ஒரு 30 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும். ஒரு 30 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அளவு தான் இருக்கும். ஆமா, அந்த அளவு தான் மேக்ஸிமமே அதான். ஆமா. ஆனா அது அப்போ நம்ம ஃபைண்ட் பண்றது கஷ்டம் இல்லையா? ஆமா, இந்த ட்ரை டெசர்ட்டட் ஏரியாலாம் பார்த்தோம்னா இந்த வெறச்சோடு இருக்கிற டைம்ல எல்லாம் இந்த தான்ஸ் எல்லாம் வளர்ந்துருக்கும். காஞ்ச முள்ளு இதெல்லாம் பார்க்கலாம். அப்போ அதுல எல்லாம் சுருட்டிட்டு இருக்கும். ஸோ இன்னொன்று என்னன்னா அதோட கலர், பாடி கலரும் கூட மண்ணு கலர்ல தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்து கண்டுபிடிச்சோம்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அது சைஸுக்கும் அதோட கலருக்கும் கேமஃப்ளேஜ் அப்படியே இதாயிடும். ஓகே, நம்மளால கண்டுபிடிக்கிறது கஷ்டமா அது ஈஸியா நம்ம பைட் பண்ணிரும் இல்லையா? அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுத்து ஒரு பைட் பண்ணும். இல்ல அதான் சொல்றேன், நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல, தெரியாம கால் வச்சாங்கன்னா கூட அது ஆமா நம்ம அது வார்ன் பண்றது பண்ணும். நம்ம தான் ஒரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வச்சு போறதா இருக்கும். ஸோ அட்மாஸ்பியரை கிளீனா வச்சிருக்கிறோமா, இல்ல அங்க எப்படி இருக்கு இடம், ராக்ஸ் மாதிரி எல்லாம் நிறைய அடுக்கி இருந்ததுன்னா அது கீழே எல்லாம் இந்த பாம்பை பார்க்கலாம். ஓகே, இன் கேஸ் அது பைட் பண்ணிடுச்சுன்னா இமிடியேட்டா நம்ம என்ன பண்ணுங்க? பைட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் GH தான் சார் போணும். வேற எங்கேயும் நம்ம ட்ரஸ்டடா போக முடியாது. ஃபர்ஸ்ட் GH தான். அங்க ஆன்டிவெனம் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். இப்போ நீங்க அதெல்லாம் சில பாம்பெல்லாம் வந்து குயிக்காவே விஷம் ஏறிடும் அப்படின்றாங்களே, அந்த கேட்டகரி எல்லாம் அதுதானா? குயிக்கா ஏறுதுன்னா உங்களோட மென்டல் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு பாம்பு கடிச்சாலுமே ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம உடம்ப வந்து நம்ம மனநிலையை கொஞ்சம் சாஃப்டா சட்டிலா தான் வச்சிருக்கணும். ஐயோ பாம்பு கடிச்சிருச்சேன்னா அவசரப்பட்டு நம்ம ப்ரெஷரை ஏற்றக்கூடாது, பதறிக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கடிச்சாலும் கிடைக்கலனாலும் லைக் ஃபர்ஸ்ட் நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ரிலாக்ஸ்ல இது எதுக்கு சொல்றேன்னா நம்ம அந்த டக்குன்னு அந்த விஷம் ஏறாது. நம்மளுக்கு கொஞ்சம் சட்டிலா இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் காமா வச்சிருக்கும், நம்ம லாங்கிவிட்டியும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ டக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம சீக்கிரம் காப்பாற்ற முடியும். ஸோ அந்த அதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து நம்ம ராட் ஸ்னேக், இந்தியன் ராட் ஸ்னேக், சாரா பாம்புன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம பார்க்கல ராட் ஸ்னேக் ரொம்ப மூமெண்ட்டோட நிறைய இருக்கிற ஒன் ஆஃப் த அனிமல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பாம்பெல்லாம் ஒரு நெஸ்டிங் வச்சு ஏதாவது ஒரு கேரோட எக்ஸை லே பண்ணிட்டு போகிறோம். பட் இந்த ராட் ஸ்னேக் பார்த்தோம்னா லைக் அதுக்கு ஒரு பேரண்டல் கேர் எதுவும் இருக்காது. இப்போ ஆண்ட் மோல்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா பாம்பு புத்து இந்த மாதிரி ஆண்ட் உருவாக்கின இதில் பார்த்தோம்னா அதில் இது ராட் ஸ்னேக் எக் லே பண்ணிட்டு அது போயிடும். பண்ணாது முட்டை போட்டு அது பாட்டுக்கு போயிடும். இப்போ இந்த பாம்போட இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம பேசும்போது ஒண்ணு முட்டை போடும், இன்னொன்னு வந்து குட்டி போடும், இன்னொன்னு முட்டையா வச்சு வெளியில குட்டியா போடும். ஒரு வித்தியாசமா இருக்குல்ல இதோட. ஏன்னா பொதுவா இப்போ நம்ம பாம்பு அப்படின்னாலே ஒரே கேட்டகரி தான் இருக்கும் அப்படின்னு, ஆனா வேற விதம். அது எப்படி பிரிச்சுக்கலாம்? நம்ம விஷம் இருக்கிறது இந்த ஸ்டைல்ல இருக்கும், விஷம் இல்லாதது இந்த மாதிரி இருக்கும், அப்படி பிரிக்கலாமா? இல்ல விஷத்துக்கு ஏத்த மாதிரி பிரிக்க முடியாது. விஷத்திலேயே எக் லேயிங்னு இருக்கு, கிவிங் பர்த்னும் இருக்கு. சோ பாம்புன்னு நம்ம பிரிச்சுக்கணும். பாம்புன்னு பிரிச்சோம்னா முட்டை இடுறது, அப்புறம் பேபியா குட்டி போடுறது, அந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி பிரிக்கலாம். எக் லேயிங் நம்ம ஓவி பேரஸ்ன்னு சொல்லுவோம், எக் விடுறது. இன்னொன்னு வெரைட்டி வந்து விவி பேரஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது குட்டி போடுற இடம். இன்னொன்னு 3ஆவதா ஒரு வெரைட்டி இருக்கு, அது சப்டிவிஷன் மாதிரி வரும். அது உள்ள எக் வச்சிருக்கும், பட் ரிலீஸ் பண்ணும்போது குட்டியா விடும். ஓவோ விவி பேரஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ரசல் வைப்லர் எல்லாம் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். சோ இது இப்போ நம்ம பார்த்த அந்த பிக் 4ம் சரி, இந்த சார பாம்பும் சரி, இதெல்லாமே வந்து முட்டை போட்டு போயிடும். பிக் 4ல நம்ம ரசல் வைப்பர், சாஸ்கேல எல்லாம் நம்ம ஓவோ விபாரஸ் அந்த மாதிரி டைப் தான் சார். இதுவே கோப்ரா பாத்தீங்கன்னா எக் லேயிங், இது ராட் ஸ்னேக் பாத்தீங்கன்னா அதுவும் எக் லேயிங் தான். சோ நம்ம விஷத்துக்கு வச்சுதான் நம்ம எக் லேயிங்கா இப்படின்னு பிரிக்க முடியாது. ஆமா, ஸ்னேக் மாறும். இந்த சார பாம்பெல்லாம் கடிச்சா விஷம் இல்ல, இது விஷம் இல்ல, பைட் மட்டும் கொஞ்சம் அந்த ஒரு சென்சேஷன் இருக்கும், மத்தபடி இது விஷம் கிடையாது. ஓகே, ஒண்ணும் ஆகாது, வெனம் கிடையாது. இல்ல சார், வெனம் இல்ல. இப்போ ஹாஸ்பிடல் போனா ஏதாவது அந்த ஒரு இன்ஃபெக்ஷனுக்காக லைக் டிடி அந்த மாதிரி போடுவாங்க, மத்தபடி நாட் டு வரி. இந்திய மலை பாம்பா ரொம்ப அமைதியா இருக்காங்க, இவங்களோட நேச்சரே இதுதானா? நேச்சர் பைத்தானுக்கு எல்லாமே சட்டிலா தான் இருக்கும். அது இன்கேஸ் ஃபீடிங் ஹேபிட்டோ இல்ல மத்த ஏதாவது ஹண்டிங் டைம்ல தான் நல்ல ஸ்டிஃபா ஆக்டிவ் மூவ்மெண்டோட இருக்கும். மத்தபடி ஃபீட் ஒன்ஸ் எடுத்துருச்சுன்னா அது கொஞ்சம் ரிலாக்ஸா காமன் இதாக இருக்கும். சோ இது வந்து எவ்வளவு 20 feet அப்படி வரைக்கும் வளரும்? ஆமா, மோர் தென் 20 feet வரைக்கும் பார்க்கலாம். சோ அந்த முன்னாடி ஒரு போட்டோ வச்சிருந்தாங்களே எல்லாம் சேர்ந்து புடிச்சிட்டு நிக்கிறது, அது இதுதானே? அது நம்ம ரெட்டிகுலேட் பைத்தான் இன்னொன்னு வெரைட்டி. இன்னொன்னு இருக்கு. ஓகே, இது வந்து இதுவே வந்து 50 கிலோ வரைக்கும் இருக்குமா? அது மோர் தென் 50 சார். மோர் தென் 50. ஆமா.
மோர் தென் 50 ஒரு 500 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படி இல்லாம இல்ல ஒரு 100 ரேஞ்ச்ல இருக்கு. பாப்போமா இதுக்கு என்ன மாதிரி எல்லாம் ஃபீட் பண்றது? சிக்கன், பேர்ட் வெரைட்டில சிக்கன் கொடுக்கலாம், இல்லனா ராபிட் ஸ்பீஷீஸ் கூட கொடுக்கலாம். ஓகே. ஆக்சுவலி இப்போ இதெல்லாம் பெருசா இருக்கு இல்லீங்களா, பெரிய பாம்பா இருக்கறனால இதுவுமே வாரத்துல ஒரு தடவை தான் சாப்பிடுமா இல்ல அடிக்கடி பெருசா இருக்கறனால டெய்லி சாப்பிடுமா? இது டெய்லி சாப்பிடாது. அனிமல்ஸ் ஸ்னேக்ஸ் எப்போதும் டெய்லி கன்சூமர் கிடையாது. அது ஃபீட் ஸ்டொமக்ல வச்சு எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ண பிறகு அது வரைக்கும் ரெஸ்டிங் பீரியட், அப்புறம் எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் பண்ணாம சட்டலா தான் இருக்கும். இது அப்ப பாம்பு எல்லாமே வீக்லி ஒன்ஸ் தான் ஃபீட் பண்ணுவீங்க? ஆமா, வீக்லி ஒன்ஸ். இன் கேஸ் வருதுன்னா ட்வைஸ் பண்ணுவோம். தெற்காசிய மலைப்பாம்பு இல்லையா இது? இதோட நேச்சர் பத்தி சொல்லுங்களேன். லைக் இந்த இது வந்து நம்ம பைத்தான் ஃபேமிலியில வரும். ஸோ ரெட்டிகுலேட் பைத்தான், நம்ம கிட்ட ரெட்டிகுலேட் பைத்தான் பார்த்தோம். ஸோ ராக் பைத்தான் இருக்கு, பர்மீஸ் பைத்தான் இருக்கு. ஸோ இந்த என்க்ளோஷர் பர்டிகுலர் என்க்ளோஷர் வந்து மலேசியன் வெரைட்டி, மலையோ பைத்தான் ரெட்டிகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட பிஹேவியரும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நான் வெனமஸ் ஸ்பீஷீஸ் தான். லைக் இதுவும் அதே மாதிரி தான். லைக் ஃபுல் க்ரஷிங் அண்ட் ப்ரேயை நல்லா காயில் பண்ணிக்கும், சுற்றி வளைச்சு டைட் ஸ்டிஃபன் பண்ணிட்டு அது சாகடிச்சு அதுக்கு பிறகு அது முழுங்கும். ஹெட்டா பார்த்து தேடி சாப்பிட்டு முழுங்கும். ஸோ இது இப்படிதான் இது டைப் கன்சியூம் பண்ணும். ஸோ இது வந்து கடல்ல ரொம்ப வேகமா நீந்தும் அப்படின்றாங்களே, அவ்வளவு வேகமா போகுமா இது? இது வாட்டர்ல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற அனிமல்ஸ். ஸோ இது நல்லா வாட்டர்ல ஆக்டிவா இருக்கும். இந்த தெற்காசிய மலைப்பாம்பு மட்டுமா இல்ல பொதுவாகவே மலைப்பாம்பு அப்படின்னாலே தண்ணியில வந்து ஆக்டிவா? மலைப்பாம்பு, இந்த அனகோண்டா பார்த்தோம், ஆல்பினோ பைத்தான், இது எல்லாமே வாட்டர்ல நல்லா ஆக்டிவா இருக்கும். இந்த படத்துல எல்லாம் காண்பாங்களே ரொம்ப வேகமா வரும், அந்த மாதிரி தான் வருமா அது? நல்ல ஸ்பீடா தான் இருக்கும். ஸ்விஃப்ட் ஸ்விம்மர்னு சொல்லுவோம், நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் வாட்டர்ல பார்த்தோம்னா. சோ இது வந்து ஒரு ஆளையே வந்து அட்டாக் பண்ணி இது பண்ணும் கெபாசிட்டி. ஆமா, த்ரெட்டன் ஆயிருந்ததுன்னா பண்ணும். இப்போ நிறைய குழந்தைகள்லாம் வராங்க இல்லையா, அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு அது பாக்குறது அப்படின்றதெல்லாம்? லைக் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய டிஸ்கவர் பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்தையும் பத்தி நல்லா கேள்வி துருன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கத்துக்கலாம். நம்ம ஸ்னேக் பார்க்ல வந்து கத்துக்கிற விஷயம் நிறைய இருக்கு. என்ன வித்தியாசமான டவுட் எல்லாம் கேட்பாங்க இல்லையா குழந்தைங்கன்னா, என்ன வேணா அவங்களுக்கு தோணும். அந்த மாதிரி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? லைக் ஒன் வந்து பாம்புக்கு காது இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கு. பட் பாம்புக்கு காது எல்லாம் கிடையாது. பட் இது சென்சிங் வச்சு ஃபிளிக்கர் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்படிதான் ஒரு மூமெண்ட்டை அப்சர்வ் பண்ணி இது பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா கேட்பாங்க. இப்போ நீங்க நம்புவாங்களா அவங்க? நீங்க பாம்புக்கு காது இல்லைன்னு சொன்னா எல்லாமே புதுசா தான் தெரிஞ்சுப்பாங்க. அவங்களே அசம்ஷன் வச்சிருப்பாங்க. நம்ம சொல்ல புதுசா நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி எடுத்துக்க சொல்றோம். ஏத்துக்கிறாங்களா? சின்ன பசங்க எல்லாமே ஒரு துருத்தனத்தோட தான் இருப்பாங்க. பாம்பு காது இல்லைன்னு சொன்னா சரி ஓகே அப்ப காது இல்லையாட்டிருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் டிக்ளேர் பண்ணுவாங்க. எஸ். Vinayaka Missions Law School. Admissions open. BLLB, BBLLB, BCom LLB, LLB and LLM. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.